வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழக முதலமைச்சரின் தென் திசையின் தீர்ப்பு ஆவண நூல் வெளியீடு. துரைமுருகன் வெளியிட டி.ஆர். பாலு பெற்றுக்கொண்டார். தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவதற்கு எதிர்ப்பு. ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஒன்றிய அரசின் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. விருதுகளை அள்ளிய பொன்னியின் செல்வன். தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கட்சி தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது. கட்சியின் அறிவுறுத்தலின்படி கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகள், வாக்காளர்கள் அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் அளவுக்கு அவ்வளவு நலத்திட்டங்களை மக்களுக்கு அளித்திருப்பதாகவும், ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை மாவட்ட செயலாளர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தான் அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் கவனித்துக் கொண்டிருப்பேன் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னதாக 100 ரூபாய் மதிப்பிலான கருணாநிதி உருவம் பொறித்த நாணயம் வெளியிட முன்வந்த ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்தும், தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில் பாகுபாடு காட்டும் ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு என்ற நூலை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு பெற்றுக்கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு ஆகியோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி 40க்கு 40 என தமிழ்நாடு, புதுச்சேரியின் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதை தழுவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு என்கிற தேர்தல் ஆவண நூல் வெளியிடப்பட்டது. இந்நூலை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட பொருளாளர் டி.ஆர். பாலு பெற்றுக்கொண்டார். இந்நூலில் 2024 மக்களவை தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை திமுக கூட்டணி எப்படி சாத்தியமாக்கியது என்பது குறித்தும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைத்த தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக 2023 இந்தியா கூட்டணிக்கு விதை போட்ட சென்னை YMCAவில் நடந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா குறித்தும் இந்நூலில் விரிவாக பதிவிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வென்ற தேர்தல்கள், புள்ளி விவரங்கள் மற்றும் இன்ஃபோகிராஃப் என அனைத்தும் இந்நூலில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும், போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன் தலைமை அலுவலகத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வகுத்து தரும் தேர்தல் வியூகப்படி வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலிலும் 2026 சட்டப்பேரவை பொது தேர்தலிலும் கட்சி மகத்தான வெற்றி பெறும் வகையில் நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் பணியாற்றி வெற்றிக்கனியை எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய இருவருக்கும் சமர்ப்பிப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கான திட்டங்களை அறிவிக்காததை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேபோல் இந்த அவசர செயற்குழுவில் மொத்தம் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்து வருகிறது.
இதற்கிடையே கேரள கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 21ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த தேர்தல்களில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற மமதையில் இருக்கக்கூடாது என்று மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கூறியதாக RS பாரதி தெரிவித்தார். திமுக சார்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுகவுக்கு எதிராக அதிமுக தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறது என்றால் நாங்கள் சரியாக பணி செய்கிறோம் என்று அர்த்தம் என தெரிவித்தார். அதிக தீர்மானம் திமுக எதிராகவே திமுகவை பற்றி அவர் தீர்மானம் போறாங்கன்னா திமுக நல்லா போய் நடந்துட்டு. மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக பரவி வரும் தகவல் வெறும் வதந்தியே என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சிறப்பு முகாம்கள் நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும், இந்த தகவல் முற்றிலும் வதந்திதான் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுபோன்ற பொய்யான தகவல்களை வாட்ஸ்அப்பில் பரவி வரும் புகைப்படத்தை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சிறப்பு முகாம் ஏதும் நடைபெறவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. புவி கண்காணிப்புக்கான EOS-08 என்னும் செயற்கைக்கோளை சுமந்தவாறு SSLV-D3 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்கான 175.5 கிலோ எடை கொண்ட அதிநவீன EOS-08 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. EOS-08 செயற்கைக்கோளில் 3 ஆராய்ச்சி கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கருவிகள் ஓராண்டு செயல்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. EOS-08 செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV-D3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது. SSLV-D3 ராக்கெட் திட்டமிட்ட நேரத்தில் பூமியில் இருந்து புறப்பட்டு சரியாக 13 நிமிடங்களில் 475 கிலோமீட்டர் உயரத்தில் குறைந்த புவி வட்ட சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. இந்த செயற்கைக்கோள் பூமியை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் என்றும், பேரிடர், சுற்றுச்சூழல், தீ போன்றவற்றை கண்காணிக்க பயனுள்ளதாக இருக்கும் எனவும் இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே EOS-08 செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதை இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். இதன் மூலம் SSLV-D3 ராக்கெட் திட்டம் வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறினார். மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி 100 முறைக்கு மேலாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்திருப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. வெறுப்பு பேச்சை தூண்டிய பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் என்ற தலைப்பில் தன்னார்வ தொண்டு நிறுவனமான மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அண்மையில் நடைபெற்று முடிந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மீது தொடர்ந்து வெறுப்பை பரப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த மார்ச் 16ஆம் தேதிக்கு பின்னர் அவர் பேசிய 173 பிரச்சார கூட்டங்களில் 110 முறைகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவர் தனது அரசியல் எதிரிகளை இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்கு மட்டுமே ஆதரவாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் என்றும், இதுபோன்ற தகவல்கள் மூலம் பெரும்பான்மை இந்து சமூகத்தினர் அச்ச உணர்வை ஏற்படுத்துவதே பிரதமர் மோடியின் நோக்கம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜக இதர தலைவர்கள் பலரும் இஸ்லாமியர், இதர சிறுபான்மையினருக்கு எதிராக பொய்யான தகவல்களை பரப்பியதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு மனசாட்சி இருந்தால் பதவி விலக வேண்டும் என பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் பாஜக நிர்வாகி குஷ்பு கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு, மம்தா இன்னும் அங்கு முதலமைச்சராக தொடர வேண்டுமா எனவும், பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் என்று சொல்வதற்கு மம்தாவுக்கு தகுதி இருக்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு இங்கே உட்காரும்போது ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது, அந்த கொடூரமான சம்பவம் பார்க்கும்போது தலை குனிஞ்சி கண்ணீர் விடுற போல இருக்கு.
இன்னைக்கு கொல்கத்தாவில் நடந்த அந்த சம்பவம் ஒரு வாரம் ஆச்சு நடந்து. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் தெரியும், 31 வயது ஒரு பெண், போஸ்ட் கிராஜுவேஷன் டாக்டர், அங்கே 36 மணி நேரம் தொடர்ந்து 36 மணி நேரம் தொடர்ந்து அங்கே வேலையை பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய சக வேலை செய்கிறவங்களுடைய சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு போனாக்கா அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கவே இல்லை. இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது? இன்றைக்கி இல்லை, நம்ம கண்டினியூ சந்தேஷ்கல்லி இருக்கட்டும், சோப்ரா இருக்கட்டும், கொல்கத்தா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் கொல்கத்தாவில் நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்ம நாட்டில் மம்தா பானர்ஜி ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கும்போது கொல்கத்தாலேயே பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு இருக்கும். அவங்களுக்கு முன்னேறதுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது இன்றைக்கி கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா? அதுவும் கிடையாது. பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குன்னு தவிர மம்தா பானர்ஜி அவர்கள், அவங்க பேர்லேயே மம்தா இருக்குது, மம்தானா உங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம். ஆனால் அந்த பெண்மைத்தனம், அந்த ஒரு மம்தா சொல்லும்போது தன்னை வந்து தீதின்னு அழைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அக்கான்னு சொல்லணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அக்கா சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாய்க்கு அடுத்தது அக்கானா நம்ம சொல்லுவோம், தாய் ஸ்தானத்தில் இருக்கிறதா அக்கா சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாய் ஸ்தானத்தில் இருந்துட்டு தன் குழந்தை பாதுகாக்கிறதுக்காக எந்த வகையான முன்னேற்றம் அங்கே வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்க்கல. ஒரு வாரம் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ பிரச்சனை, அந்த ஒரு விஷயம், ஒரு பெண் வந்து ரொம்ப வார்த்தைகள் இல்லை எந்த வகையில் அவங்கள வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அது நிர்பயா பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது இன்றைக்கி கொல்கத்தாவில் போன வாரம் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நமக்கு வந்து நிஜமாகவே மம்தா பானர்ஜிக்கு அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டிஎம்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வருதுன்னா எனக்கு தெரியல. கொல்கத்தாவில் பல முறை நம்ம பார்த்துருக்கோம், மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தடவையும் சந்தேஷ்கல்லி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்கட்டும், நானும் வந்து சந்தேஷ்கல்லி இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெண் 12 வயசு பெண் குழந்தை வந்து கற்பழிச்சு போது அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். எந்த வகையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. எல்லாருக்கும், அதுவும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி தான் ஷீ இஸ் அ மினிஸ்டர் ஆஃப் போலீஸ். அப்படி இருக்கும்போது ஒரு தவறு நடந்தால் அந்த மம்தா பானர்ஜி மேலே தான் வரும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம், உங்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நடந்த பிரச்சனை, கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிரச்சனை பார்க்கும்போது மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்கே தொடங்கணுமா? சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட வழக்கில் கோவை 3வது குற்றவியல் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் இதே குற்றச்சாட்டிற்காக கன்னியாகுமரி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 16 காவல் நிலையங்களில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த 17 வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்கவும் ஒவ்வொரு வழக்கிற்காக ஒவ்வொரு ஊராக தன்னை அழைத்து செல்வதால் இந்த வழக்குகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். காவல்துறை பதில் அளிக்குமாறு உயர்நீதிமன்றம் அவகாசம் அளித்த நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த 16 வழக்குகளையும் விசாரிக்க இடைக்கால தடை விதித்தது. மேலும் அவர் மீது பதியப்பட்டிருந்த குண்டர் சட்டத்தை நீக்க மனு தாக்கல் செய்யவும் அவருக்கு அனுமதி அளித்தது. இதனிடையே முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கோவை போலீசாரால் கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் தரப்பினர் கோவை 3வது குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சரவணபாபு சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆனாலும் சவுக்கு சங்கர் மீது மேலும் ஒரு குண்டர் சட்டம் இருப்பதால் அவர் சிறையிலேயே இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பசுபதிபுரம் பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வேம்பு மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி 5ஆம் வார வெள்ளியை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக அம்மனுக்கு 500, 200, 100, 50, 20 ரூபாய் நோட்டுகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் ஆலயம் முழுவதும் வளையல் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு வேம்பு மாரியம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மேல்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு வீட்டில் இருந்து 15 வயது சிறுமியை 22 வயதுடைய பாலாஜி என்ற இளைஞர் காதலித்து திருமண ஆசை காட்டி அழைத்து சென்று ஒரு கோயிலில் வைத்து அந்த சிறுமிக்கு தாலி கட்டியுள்ளார். அதன் பின்னர் வீட்டிலிருந்து வெளியே சென்ற சிறுமி காணாமல் போனதாக சிறுமியின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அந்த சிறுமிக்கு தாலி கட்டிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதை வைத்து காவலர்கள் அந்த சிறுமியை மீட்டு பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுமிக்கு தாலி கட்டிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை காவலர்கள் தேடி வருகின்றனர். வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்வு கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலத்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கூட்டத்தில் விவசாயிகள் பேசுகையில், சேன்பாக்கம் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் தடுப்பணை ஆனது மிகவும் தாழ்வாக குறைந்த உயரத்துடன் கட்டப்பட்டு வருகிறது. இதன் மூலம் எவ்வாறு நீரை தேக்கி வைக்க முடியும் எனவும், மேலும் ஏரிகளுக்கு எப்படி நீர் செல்லும் எனவும் விவசாயிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது. அதனை கணக்கீடு செய்து அரசு இழப்பீடாக 1 ஏக்கருக்கு ரூபாய் 30,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியை அடுத்த சாம்பசிவபுரம் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் அருகாமையிலேயே 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் குளம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களை தடுத்து நிறுத்தி அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அவர்கள் கூறுகையில், இந்த குளம் குடியிருப்பு அருகில் தோண்டப்படுவதால் அப்பகுதியை சேர்ந்த சிறிய பிள்ளைகள் குளத்தில் மூழ்கி விபத்து ஏற்படும் என தெரிவித்து குளத்தை தோண்டப்படும் இடத்தை மாற்ற வேண்டும் என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவத்தை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மேற்பார்வையாளர் மற்றும் ரத்னகிரி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குளம் தோண்டும் இடத்தினை மாற்றம் செய்து போராட்டத்தினை கைவிட செய்தனர். திருப்பூர் கூலிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள நஞ்சராயம் குளம் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த குளத்தை பறவைகள் சரணாலயமாக கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது. மேலும் இந்த குளத்தை சீரமைக்கவும் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் பராமரிக்கவும் தொடர்ந்து இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு ராம்சார் குறியீடு பட்டியலில் இக்குளத்தை இணைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் இக்குளத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைப்பதுடன் பல்வேறு பாதுகாப்பும் கிடைக்கும் என இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்களுக்கான நடைபாதை, பார்வையாளர் உயர்மட்ட அரங்கு போன்றவற்றை அமைத்து முழுமையான பறவைகள் சரணாலயமாக மாற்ற வேண்டும் எனவும் பறவைகள் சரணாலயத்திற்கான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நஞ்சராயன் குளம் என்பது தமிழகத்தினுடைய 17வது பறவைகள் சரணாலயமாக கடந்த 2022ஆம் வருடம் அரசாணை வெளியிடப்பட்டது. கூடுதலாக 2 தினங்களுக்கு முன்பு ராம்சார் குறியீட்டு சைட்ல இதை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நஞ்சராயன் குளமானது பார்த்தீங்கன்னா ஒரு பறவைகளுடைய சூழல் காரணமாக கடந்த 15 ஆண்டுகளாக இது கோரிக்கை விடுத்து பறவைகள் சரணமாக அறிவிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் மொத்தம் 190 விதமான பறவைகளை இது வரைக்கும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு மிகப்பெரிய உயிர்ச்சூழல் இருப்பதனாலேயே இது பறவைகள் சரணமாக அறிவிக்கப்பட்டது. ராம்சார் குறியீட்டு சைட்டு மூலமாக இது என்ன ஆகுதுங்க, ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் 1971 ஈரானில் ஏற்றப்பட்ட ஒரு கன்வென்ஷன், அந்த கன்வென்ஷனில் ஏற்றப்பட்ட முடிவுகள் மூலமாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பல்லுயிர் சூழல் நிறைந்த குளங்களையும்
இடங்களையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து நம்ம போட்டிருக்கோம். அதனால அந்த ஒரு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த குளத்தினுடைய பாதுகாப்பு மிகவும் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பிற்காலத்தில் வந்து இந்த குளத்தினை வேறு எந்த பகுதியும் குளத்தினுடைய பகுதியும் கூட வேறு எதுவும் பயன்பாட்டுக்கு எடுத்து விடாதபடி பறவைகளுடைய பாதுகாப்பு இங்கே வந்து உறுதி செய்யப்படுகிறது என்று சொல்லலாம். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பறவைகளான கூளைக்கடா, மஞ்சள் மூக்கு நாரை, பழுப்பு நாரை, செந்நில் நாரை, பாம்பு தாரா, கொக்குகள் போன்ற பறவை இனங்கள்லாம் பார்த்து இங்கே கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கிறத பார்த்துருக்கோம். அது இல்லாமல் கூட சில புதர் பறவைகளும் இங்கே கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கிறதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். சிறப்பாக வந்து வெளிநாட்டுகள்லேருந்து ஒரு 45 விதமான பறவை இனங்கள் இங்கே வந்து செல்கின்றன. அதுவும் இமயமலை 28,000 அடி உயரத்தில் தாண்டி பறந்து வரக்கூடிய பட்டத்தலை வாத்துகள் மிகவும் சிறப்பு. திருப்பூருக்கு அருகில் கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டருக்கு வந்து வேற எங்கேயும் இந்த பறவை பார்க்க முடியாது. நம்ம குளத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மாதத்தில் 25,000 பதவிகளுக்கு மேலே இங்கே பதிவு பண்ணுறனாலேயே இந்த அங்கீகாரம் இந்த ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குது. இது நம்ம சிறப்பாக கொண்டாட வேண்டும், போற்றி பாதுகாக்க வேண்டும். நன்றி. திருப்பூர் பெரியபாளையம் நஞ்சராயன் குளத்துல இருக்க 2022 நலத்திட்டங்களை அறிவிச்சு எதுவுமே நடைமுறைக்கு வரல. இந்த குளத்தை சீரமைக்கிற பணி எதுவுமே இன்னும் துவங்கப்படல. வெளிநாட்டு பறவைகள் இந்த குளத்துக்கு நிறைய வருங்க. ஆனா இப்ப வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு வர்றது. பறவைகளோட வரத்து வந்து குறையுது. ஏன்னு பாத்தீங்கன்னா தண்ணீரும் போதுமான அளவு கிடையாது. ரெண்டாவது அந்த பறவைகள் அமர்றதுக்கு மரங்கள் இல்லை. இந்த குளங்களை சுற்றி மரங்கள் நட்டு வைக்கணும். ரெண்டாவது நடைபயிற்சி, மக்கள் வந்து இங்க வர்றதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இங்க வர்ற பறவைகள் என்னென்ன பறவைகள், வெளிநாட்டு பறவைகள், அந்த பறவைகளோட பேரை விளம்பர பதாகைகள் வச்சு ஒரு பூங்கா மாதிரி அமைச்சு மக்கள், திருப்பூர் மக்கள் இங்க உள்ள கொண்டு வரணும். நல்ல பாதுகாப்பு ஏற்பாடும் செஞ்சு தரணும். சமூக விரோத செயல்கள் எதுவுமே நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செஞ்சு இந்த நஞ்சராயன் குளத்தை பாதுகாக்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோலூர் பகுதியை சேர்ந்தவர் நாகராஜ் என்பவர் சென்னைக்கு செல்வதற்காக ஆம்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த ரயில்வே காவலர்கள் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடி கடை வெள்ளியை முன்னிட்டு அரியலூர் நகரில் உள்ள பல்வேறு அம்மன் கோயில்களுக்கு பக்தர்கள் பால் காவடி எடுத்து வழிபாடு நடத்தினர். ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாரியம்மனுக்கு கோவிலுக்கு பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை திரளாக சென்று செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் மேல தெரு மகா காளியம்மன், சிங்கார தெரு மகா சக்தி மாரியம்மன், பெரிய தெரு மாரியம்மன், கபேரியர் தெருமகா காளியம்மன், கிருஷ்ணன் கோயில் உள்ளிட்ட கோயில்களுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியே சென்று தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் பட்டு புடவைகள் மற்றும் மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடப்பாக்கம் மேல் காலனி பகுதிக்கு குடிநீர் வழங்காததை கண்டித்தும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டும் குடிநீர் வழங்காததை கண்டித்தும் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டி பழவேற்காடு காட்டூர் மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் மாற்று வழியாக திருப்பி அனுப்பப்பட்டன. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சமாதானம் செய்து இது குறித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ஆவணி மாத தொடக்கம் மற்றும் விசேஷ நாட்களை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் மல்லிகை உள்ளிட்ட பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. முல்லை, பிச்சி 1 கிலோ தலா ரூபாய் 800க்கும், கனகாம்பரம் ரூபாய் 1000க்கும் விற்பனையாகிறது. வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டிலிருந்து தலைவர் ராமச்சந்திரன். இந்த கடந்த நாட்களில் விலைவாசி மல்லிகைப்பூ விலை கம்மியாக உள்ளது. இன்று ஆடியினுடைய கடைசி வெள்ளி, வரலட்சுமி பூஜை. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் மல்லி 1500 முதல் 1200 வரை, முல்லை 800, பிச்சி 600, பட்டன் ரோஸ் 200, ஜெவந்தி 200, அரளி 300. மற்ற விலையும் கிடுகிடு என்று உயர்ந்துள்ளது. நீ வரும் காலங்கள் நாளை முதல் ஆவணி பரப்பதால் வளர்பிறை மூர்த்தம், தேய்பிறை மூர்த்தத்திலும் விலைவாசி கூடுதலாக எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக கூடுதலாக உள்ளது. கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் நாட்டின் மோசமான அதிபராக இருப்பார் என்று ட்ரம்ப் கடுமையாக தாக்கினார்.
அமெரிக்காவில் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்காவின் துணை அதிபரும் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் குறித்து குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். கமலா ஹாரிஸ் மீது தனக்கு மரியாதை இல்லை எனவும் அவரது திறமையின் மீதும் தனக்கு திருப்தி இல்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் நாட்டின் மோசமான அதிபராக இருப்பார் என்று கடுமையாக தாக்கினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழக முதலமைச்சரின் தென் திசையின் தீர்ப்பு ஆவண நூல் வெளியீடு. துரைமுருகன் வெளியிட டி.ஆர். பாலு பெற்றுக்கொண்டார். தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவதற்கு எதிர்ப்பு. ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஒன்றிய அரசின் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. விருதுகளை அள்ளிய பொன்னியின் செல்வன். தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.